ஹலோ மக்களே, வெல்கம் டு டெல்லி டாக்ஸ். எல்லாருக்கும் ஹாப்பி மார்னிங். ஸோ இன்னைக்கு அன்எக்ஸ்பெக்டடான ஒரு எபிசோட் தான். பிகாஸ் லாஸ்ட் ஷெடியூலில் கோவிலில் 2 நாளைக்கு ஷூட் பண்ணியிருந்தாங்க இல்லையா. ஸோ அதில் ஒரு எபிசோட் வந்து இன்னைக்கு டெலிகாஸ்ட் ஆகிடுச்சு. எஸ், நம்ம எதிர்பார்க்காத வீக்காவுடைய சீன், அதுவும் ரொம்ப நேரம் வந்து அவங்களுடைய கான்வர்சேஷன் இருந்துச்சு. அவங்க கான்வர்சேஷனுக்கு முன்னாடியே நம்ம காவேரி வந்து லைட்டாக மாட்டிக்கிற மாதிரி காமிச்சாங்க. பிகாஸ் நிறைய டேப்லெட்ஸ்லாம் அவங்க கையில் வச்சிருந்து அது போட போகும்போது கரெக்டாக சாரதாம்மா பார்த்துட்டாங்க. ஈவன் கங்காவுமே வந்து அதெல்லாம் பார்க்க ஏன் டேப்லெட் மாதிரியே இருக்கேன்னு சொல்ல காவேரி கடைசியாக எதையோ சொல்லி சமாளிச்சிட்டாங்க. ஸோ மேபி நான் தெரியாமல் மாற்றி எடுத்துட்டேன் போல அப்படின்னு சொல்லி ஜஸ்ட் லைட்டாக அவங்களுக்குள்ள இப்போ வந்து அது ரெஜிஸ்டர் ஆகியிருக்கும். அதே மாதிரி நம்ம விஜய் அண்ட் காவேரி அவங்கள பார்த்து கோவிலில் மீட் பண்ணிட்டு இருக்கிறது நம்ம சாரதாம்மாவும் நம்ம மாமியுமே பார்த்துட்டாங்க. ரொம்ப நாளைக்கு அப்புறம் மாமியோடைய என்ட்ரி இருந்துச்சு. ஸோ மாமி வந்து அவங்க பேசிட்டு இருக்கிறத அவங்க கிட்ட காமிக்கும் போது செம்மையாக கோவம் வந்து அவங்க கிளம்பிட்டாங்க. அப்படி நம்ம மைண்டில் என்னெல்லாம் டைலாக் வந்து சாரதாம்மாவை பற்றி கரண்ட் ட்ராக்ல நமக்கு ஓடிட்டு இருக்கோம், அதை அப்படியே வந்து நம்ம மாமியுமே எனக்கு சொல்லியிருந்தாங்க. இவ்வளோ வந்து நான் அவங்க பொண்ணை இப்படி கஷ்டப்படுத்தி பார்க்குறாங்களே, இப்படி பிடிச்சி வைக்கிறாங்களே அப்படின்னு சொல்லி இப்படியே ஒரு அம்மா இருப்பாங்களா அப்படின்ற மாதிரி அவங்களுடைய மைண்ட் வாய்ஸ் இருந்துச்சு. அதே தான் நம்ம எல்லாரும் மைண்ட் வாய்ஸும் இருந்துட்டு இருக்கு. இப்போ ஃபைனலி காவேரி சாமி கும்பிட்டு இப்போ விஜயை பார்த்து அப்படியே எப்படி சொல்றது, ஒரு மடியில சாஞ்சுக்கணும், பாப்பாவை ஒரு கையை வச்சு தொட்டு பார்க்கணும்னு ஆசையா இருக்கு அப்படின்னு ஏங்கிட்டு இருக்கும்போது கரெக்டாக விஜய் வராங்க. ஸோ வந்ததும் அவங்க வந்து அவங்களே மீறி போய் ஒரு ஹக் பண்ணியிருந்தா இன்னுமே நல்லா இருந்திருக்கும். பட் எனிவேஸ் விஜய் வந்து என்ன சொல்றது, எவ்வளோ கோவம் இருந்தாலும் கடைசியாக வந்து ஒய்ஃப் கிட்ட ஹஸ்பண்ட் வந்து சரண்டர் ஆயிடணும் அப்படின்ற மாதிரி. எஸ், ஆல் ஓவர் த வேர்ல்ட் அப்படிதான் நடக்குது. பட் என்னையும் அந்த லெஸ்ஸில் சேர்த்துட்டல அப்படின்னு கேட்டு விஜயோடைய பாயிண்ட் ஆஃப் வியூல இருந்து பார்க்கும்போது இன்னைக்கே அவர் பேசின டைலாக்ஸ் எல்லாமே வந்து கரெக்டாக தான் இருந்துச்சு. பிகாஸ் அவருக்குமே வந்து ஒரு பேஷன்ஸ் லெவல் இருக்கும் இல்லையா. என்னென்னவோ சொல்லி பார்த்துட்டாரு. பட் நம்ம காவேரி வந்து ரொம்ப சைலண்டா இருக்காங்க. ஒரே ரீசன் தான், உங்களுடைய நல்லதுக்காக நான் வரலாம் அப்படின்னு சொல்றாங்க. அது மட்டும் இல்ல, எல்லாரும் எப்படிதான் கரெக்டா கெஸ் பண்றீங்கன்னே தெரியல. அடுத்ததா காவேரி வந்து இந்த ஒரு ரீசன் தான் சொல்லுவாங்க. எப்படியும் இந்த வீட்டை வந்து நான் மீட் எடுக்கணும், இப்படி ஒரு சுச்சுவேஷன்ல நீங்க வந்து இப்படி கேக்குறீங்களே அப்படின்னு. அதாவது அவர் கொடுத்த டைம் வந்து முடிஞ்சிருச்சு இல்லையா. என்ன டெசிஷன் எடுத்திருக்கேன், நம்ம குழந்தை நம்ம லைஃப்பை பத்தி என்ன டெசிஷன் எடுத்திருக்கேன்னு கேட்கும்போது இப்படி ஒரு சுச்சுவேஷன்ல நான் இருக்கேன்னு தெரிஞ்சோ கேட்குறீங்களே அப்படின்னு கோவப்படுறாங்க. ஸோ தெரிஞ்சு இருந்தா என்ன, நான் வந்து எல்லாத்தையும் பண்ணி கொடுக்குறேன், நான் எல்லாத்தையும் சரி பண்றேன், பசுபதி வீட்டை நான் வீட்டு எடுக்கிறேன், உங்களை நல்லா பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்றாங்க. பட் காவேரி ஆஸ் யூஸ்வல் அவங்களுடைய டைலாக்ஸ் தான் பேசிட்டு இருக்காங்க. ஃபைனலி கோவம் வந்து எப்படி சொல்றது அப்படியே வெடிச்சு எழுந்துட்டாரு. பிகாஸ் எங்க பாட்டி சொன்னதே சரிதான் போல, நீ வந்து எனக்கு கொஞ்சம் கூட மதிக்க மாட்டேன், உன் பின்னாடியே நான் வந்துட்டு இருக்கேன், அந்த திமிரு தான் உனக்கு எல்லாமே பண்ணிட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு ரொம்ப அவர் வந்து பொறுமையை இழந்துடுறாரு. பிகாஸ் அவரும் எவ்வளோ மாசம்னா வந்து பின்னாடியே சுத்திட்டு இருப்பாரு. அவருக்குன்னு சொல்லிட்டு ஒரு லிமிட் இருக்கும் இல்லையா, அது வந்து கொஞ்சம் கொஞ்சமா போயிட்டே இருக்கு. பிகாஸ் இவ்வளோ வந்து போராடிட்டு இருக்காரு. எதுக்கு போராடுறாரு, அவங்க ஒய்ஃபையும் குழந்தையும் நல்லா வச்சு பார்த்துக்கணும் அப்படின்ற ஒரே ரீசன் தான். பட் அது வந்து நடக்கலன்னு சொல்லும் போது யாரா இருந்தாலும் அது வந்து ஒரு கோபம் வரதான் செய்யும். பட் காவேரியை விஜய் சைட்ல இருந்து பார்க்கும்போது கோபம் தான் வருது. பட் காவேரி சைட்ல இருந்து பார்க்கும்போது பாவமா இருக்கு. பிகாஸ் அவங்க ஏங்கிட்டு இருக்காங்க அவங்க ஹஸ்பண்டோட லவ்க்காக. பட் அவங்க போக முடியாத ஒரு சுச்சுவேஷன் பிகாஸ் ஆஃப் பார்ட்டி. அண்ட் ஃபைனலி இது கண்டினியூ ஆக போகுது. பட் ஃபைனலி நாளைக்கு எபிசோட ரிவ்யூ பார்க்கும்போது மகாநதி ஃபேன்ஸ் எல்லாருமே வந்துட்டு அப்படியே எம்என் டீமுடைய அந்த ஸ்கிரிப்ட் ரைட்டிங் எல்லா ஸ்கில்ஸையும் வந்து கரைச்சி குடிச்சு வச்சிருக்காங்களோ அப்படின்னு ஃபீல். ஏன்னா அப்கமிங்ல பார்ட்டி அங்கே போறாங்க அப்படின்னு தெரிஞ்சதுமே எல்லாரும் வந்து டிவர்ஸ் பேப்பர் எடுத்துட்டு போயிருப்பாங்க அப்படின்னு சொன்னீங்க. எனக்கு அப்படியே செம்ம ஷாக் அதை பார்த்ததுமே. பிகாஸ் அவ்வளோ பேர் கமெண்ட் பண்ணியிருந்தீங்க கண்டிப்பாக டிவோர்ஸ் பேப்பராக தான் இருக்கும் சிஸ்டர்னு சொல்லிட்டு. ஸோ அதே தான் நாளைக்கு போகிறாங்க. எல்லாரும் ஷாக் ஆகுறாங்க. டிவோர்ஸ் பேப்பரை வந்து எடுத்துகிட்டு போய் பாட்டி நீட்டுறாங்க. ஸோ 2 தடவை போகிறாங்கன்னு சொல்லும்போது ஒரு தடவை கொடுக்க போகிறாங்க, இன்னொரு டைம் வாங்க போகிறாங்க போல். ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம். இன்னைக்கு எபிசோட் பார்த்தீங்கன்னா உங்களுடைய ஒப்பீனியன் கமெண்ட்டில் சொல்லுங்கள். மக்களே, நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுறேன். எக்ஸ்க்ளூசிவ் அப்டேட்ஸ்க்கு மறக்காம நம்ம யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.